இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 5ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 22ஆம் திருநாள். கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, சதுர்த்தி திதி. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், அதுலேயும் மெயினாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சும்மா ஒரு 1.5 மணி நேரம் தான் சந்திராஷ்டமம், பெருசாக ஒன்றும் பாதிக்காது. காலையில் போகும்போது கொஞ்சோண்டு வெள்ளம் இருந்ததுன்னா அதை எடுத்து வாயில் போட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். குழப்பத்திலிருந்து வெளியே வரக்கூடிய நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் வீட்டில் பெரியவங்க, அலுவலகத்தில் உங்களுடைய பாஸ், மேனேஜர், இவங்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பிம்பத்தை மட்டும்தான் கட்டமைக்கும். வேறு பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். அஷ்டமத்தில் சந்திரனுக்கு முழு சுபராக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய பார்வை பலம் இருக்கிறது. அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவுகள் இருக்கும். குடும்பத்தோட ஜாலியாக எங்கேயாவது ட்ரிப்பு போவீங்க, கொஞ்சம் அதிகமாக செலவாகும். பயணங்களுக்காக செலவாகும். எதிர்பாராத நண்பர்கள் வீட்டுக்கு வருவாங்க, அதனால் செலவாகும். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் அதிகமாக பெட்ரோல் போடணுமேன்னு சொல்லி செலவாகும். இந்த மாதிரி சுப செலவுகள் மட்டுமே ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ஒரு குஷி, எதிர்பாராத ஒரு சில்மிஷம், சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு இருக்க போகிறது. வருமானத்துக்கு பஞ்சமே கிடையாது, நல்ல வருமானம் வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் சும்மா ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. காசு பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து கண்டிப்பாக வரும். பெண்கள் எல்லா விதத்துலையுமே நன்மைகள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கன்னிகா பரமேஸ்வரி தேவி. வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம், அந்யோன்யம் ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு சொல்லலாம். குடுக்கல் வாங்கலில் பெரிய ஏற்றம் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல நண்பர்களை பார்ப்பீர்கள். அதாவது வியாபாரத்தில் வியாபாரியாக இல்லாமல் ஒரு மனுஷன் நண்பராக மாறுறாருன்னா there should be some kind of extra, அதில் ஒரு நட்பு இருக்கணும். அது இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய புதிய மனிதர்களை, புதிய வியாபாரத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். அமோகமான நாள். எல்லாருமே உங்களை பயங்கர மதிப்பு மரியாதையோடு நடத்துவாங்க. அதே மாதிரி ரொம்ப அறிவு சார்ந்த விஷயங்களில் அதிகமான கவனமும் ஈடுபாடும், கற்றுக்கக்கூடிய மனப்பான்மையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பில்டிங், கட்டுமானம் சம்பந்தப்பட்ட துறைகள், அப்பார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகள், அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நல்ல வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் சம்பளம் வரும். புதன் 6ஆம் இடத்துல உட்காந்துருந்ததுன்னா நம்ம எதிர்பார்க்குற நேரத்தோட முன்னாடியே சம்பளம் வந்துடும். அந்த புதன் நல்லா இருந்தான்னா அக்கௌண்ட் ஃபுல்லாக இருக்கும்னு அர்த்தம். ஒரு விதமான சந்தோஷத்தை நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். உடனே எங்கே ஓடுவீங்கன்னா அடுத்தது சாப்பாட்டுக்கு ஓடுவீங்க. புதன் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால நல்ல ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்கும். நினச்ச காரியங்கள் எல்லாமே சும்மா ஜோராக நடக்கும். அதுவும் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறனால உங்கள் கூடயே நிறையா நட்பு வட்டாரங்கள் மூலியமாக ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் காணக்கூடிய மனநிறைவோடு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். மாத்திரை மருந்து மாற்ற வேண்டி இருந்ததுன்னா கூட அது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறனால யாரும் தெரிஞ்ச நபர் மூலியமாக ரெஃபரன்ஸ், அதன் மூலியமாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட். இது எல்லாமே இன்றைய நாள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள். நிறையா பேருக்கு லோன் கிடைக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுறது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. பஞ்சமஸ்தானம் நல்லா இருக்குது அப்படின்னாவே காதல் கைகூடும். குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும். மன நிறைவு அற்புதமாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும். பூஜை, ஹோமம், பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணுவீங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு யாருமே சொல்லிக் கொடுக்க முன்னாடியே நமக்கு தெரியக்கூடிய அற்புதமான நாள். ஒரு மகிழ்ச்சியை ரொம்ப அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. எல்லாத்துலேயுமே நிம்மதியை காண்பீர்கள். அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளானிங் சூப்பராக போடுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் என்னெல்லாம் திட்டமிடுறீங்களோ அந்த திட்டமிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே நன்னாக வேலை செய்யும். அதே மாதிரி உங்கள் ஊர் இல்லை உங்கள் கிராமத்தில் ஒரு இடம் வாங்கக்கூடிய, நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம், பட்டா வரும் இன்றைய நாள். நிறைய பேருக்கு அலுவலகத்திலேருந்து ஒரு ஆஃபர் லெட்டரோ இல்லை ஆர்டரோ ஒரு மெம்மோவோ உங்களுக்கு சாதகமான ஒன்று இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். அது ரொம்ப நன்னா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ரெடி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான்.
அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சிதம்பரம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா முயற்சிகளும் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் குழப்பம்னு சொல்லுவாங்க. அது சுக்கிரனுடைய பார்வை இருக்கும்போது குழப்பம் இல்லை, தெளிவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வண்டி வாகன யோகம், வண்டி வாகன பிராப்தம் ஏற்படும். அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடியே போயிருவீங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சின்ன ஒரு வருத்தம் இருந்தால் கூட இன்றைய நாள் அதை நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேருக்கு வியாபாரத்தில் மார்க்கெட்டிங் தொழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அற்புதமான நாள். எல்லா விதத்துலையுமே ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு அப்புறம் ஒரு குஷியான செய்தி உங்களுக்கு அலைபேசியில் வரும். மொபைல் ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப்பில் வரலாம், ஃபோனில் வரலாம், எப்படி வேணால் வரலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி வரும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணத்துக்கு குறையே கிடையாது. நல்ல காசு பணம் வரும். அஷ்டமத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கனால வீட்டில் ஒய்ஃபோட ஹெல்த் பார்த்துக்கணும். மனைவியுடைய உடல்நிலைகளில் சற்று கவனம் தேவை. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கும். அதிர்ஷ்டம் கூடி வரக்கூடிய பொன்னான நாள். எதிர்பாராத நபர்கிட்டேருந்து அழைப்பு, எதிர்பாராத நபர்கிட்டேருந்து பண வரவு, இவெல்லாம் கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு முத்திரை கொடுத்துற ஆள் வந்து இன்றைய நாள் பணம் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் சொல் பேச்சு நீங்கள் கேட்டு நடந்தால் உங்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும். நம்ம சுயமாக ஏதாவது சிந்திச்சு பண்ணோன்னா தப்பாக போயிடும். அதனால் யார்கிட்டயார் ஒரு 4-5 அட்வைஸ் வாங்குறது தப்பு இல்லை. வாங்கிட்டு அதன் பிரகாரம் நீங்கள் டெசிஷன் எடுத்து பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மன வாழ்வு நன்னா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விசாலாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்ருதி சூப்பராக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நாள் ஆரம்பமே ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. என்னெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அறிவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பசங்களோடையும் சரி, ஃபேமிலியோடையும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எதெல்லாம் இன்றைய நாள் தள்ளி போகணும்னு நினச்சோமோ அதெல்லாம் ஜெயிச்சிரும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ரொம்ப நாள் ஆசை இன்றைய நாள் நிறைவேறும். பாக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். முழு சந்தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீர்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளுடைய முக்கியமான விஷயம். எழுத்து ஓவியத்துறை, வாடகைக்கு ஏதாவது வீடு விடணும், இல்லை வாடகைக்கு வீடு வேணும் அப்படின்னா கூட இன்றைய நாள் கிடைக்கும். அமோகமான நாள். விலை உயர்ந்த பொருட்களை கூட ஒரு சில பேர் வாங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படும். இந்த நாள் முழுக்க சந்தோஷமாக இருப்பீங்க. மனசு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக தொலைதூர பிரயாணம் உண்டு, அலைச்சல் உண்டு. வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக தூக்கம் வராது. சாப்பாடெல்லாம் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓவராக உழைப்பு போடுற மாதிரி இருக்கும். இல்லை வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே இருக்கிற மாதிரி, கொஞ்சம் தூரமாக வர்ற மாதிரி, ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வர மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மோஸ்ட்லி அது உங்களுக்கு நல்லதுக்காக தான். அதாவது நிறைய பேருக்கு புது இடத்துக்கு, இல்லை புது வீட்டுக்கு, இல்லையா புது வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது. ஆனால் நினச்சது கண்டிப்பாக ஜெயிக்கும். ஆனால் கொஞ்சம் மறைஞ்சு தான் எல்லா விஷயங்கள் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், வெற்றி குவியக்கூடிய நாள், பதவி ஏற்பு விழா வந்து டிசைட் பண்ணக்கூடிய நாள். லாபத்தில் சந்திரன் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய பார்வையும் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வெற்றி வாய்ப்புகள் சும்மா பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், ஆசைகள், அபிலாஷைகள், வெகு நாளாக கனவு கண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய பொன்னான நாள். இந்த நாளை பொறுத்தவரை உங்கள் நட்பின் மூலியமாகவும் சந்தோஷம், நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும். யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க பொறுத்து இன்றைய நாள் மிருதங்க சைலேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாமல், இல்லை வேலை வந்து லே ஆஃப் ஆகிருக்கு, ப்ராஜெக்ட் இல்லை, பெஞ்சில் இருக்கேன், எந்த மாதிரி இருந்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வெளியூர்லேருந்து வேலை கிடைக்கும். மோஸ்ட்லி ஹைதராபாத், மும்பை, அந்த மாதிரி குஜராத், அகமதாபாத், இந்த மாதிரி இடங்கள்லேருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஒருத்தருடைய துணை இன்றைய நாள் கண்டிப்பாக உங்களுக்கு நிற்கும்.
வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக திடீர் சந்தோஷத்தையும் எதிர்பாராத நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. அமோகமான நாள். தெய்வ அனுகிரகம் அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய நாள். ஒரு விஷயத்தை நம்ம டார்கெட் பண்ணோன்னா அந்த விஷயம் நடக்காமல் இருக்காது. இன்னொன்று, எந்த விஷயத்தையுமே நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணாமல் தானாக நடக்கும். பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது ஒரு பெண்ணுடைய துணை நமக்கு நல்லாக நடக்கும். ரொம்பவுமே ஆதரவாக இருக்கும். ஏதோ ஒரு பெரிய நம்ம விஷயத்தை சாதிச்சிற மாதிரி ஒரு ஃபீலிங் மனசில் இருக்கணும். ஒரு பயங்கர ஆனந்தத்தில் இருப்பீங்க. அமோகமான நாளாக இருக்கப்படுறது. மெயினாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். ஸோ இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குன்னா 100% விருச்சிகத்துக்கு, மகரத்துக்கு, ரிஷபத்துக்கு, மேஷத்துக்கு, மீனத்துக்கு ஓஹோன்னு இருக்கு. மற்ற எல்லா ராசி நண்பர்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நிம்மதி இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.